திருதராட்டினுடைய மகன் துரியோதனன். அந்த கல் சிறுவன் அரசர் மருதன் இளையவன் துச்சாதனன் அணி இழையை சென்று திரௌபதி எல்தமக்கு உரிமை செய், நீ எங்கள் அடிமை. பாரதத்திலே சூதாட்டத்திலே பாண்டவர்கள் தோற்றுவிட்டதன் காரணமாக நீ எங்கள் அடிமை. எல்தமக்கு உரிமை செய் என தெரியாது எம்பெருமா அருள் சந்தமல் குழலால் அலக்கர் நோற்றுவர்தம் பெண்டிரோ எய்தி நூலிழப்ப பெண்டிரோ எய்தி நூலிழப்ப இந்திரல் சிறுவன் தேர்முள் நின்றானே திருவல்லிக்கே. இந்திரன் சிறுவன் தேர்முள் நின்றான் திருவல்லிக்கேணி அல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணி கண்டேனே கண்டேனே கண்டேனே. இதுதான் அதர்மம் செய்யும் பொழுது தர்மம் கடைசியாக நின்றிருந்து அதை வெல்லும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவன் செய்த அந்த தர்மத்தை அந்த அநியாயத்தை அங்கே இருந்த விதுரர் போன்ற பீஷ்மர் போன்றவர்கள் கூட கேட்கவில்லையா. அவன் இது என் சபை என்று சொல்கின்றான். அதனால் எவருமே பேசாமல் அமைதியாக இருக்கின்றார்கள். அங்கே துயில் ஏற்படுகிறது. அங்கே பகவான் காக்கின்றார். ஆனாலும் கூட பெருமாள் கடைசியாக சொல்கின்றான் இந்திரன் சிறுவன் என்று சொல்லும் பொழுது அர்ஜுனன் என்று. இந்திரன் சிறுவன் தேர் முன்னாடி அர்ஜுனனுக்கு தேர் முன்னாடி நின்று அன்று நடந்த அந்த அநியாயத்திற்கு இன்று வஞ்சம் தீர்க்கிறேன் என்று சொல்லி நீ அமைதியாக அமரும் என்று சொல்லி அர்ஜுனனை எதையுமே செய்ய விடாமல் பெருமாளே செய்கின்றான். அந்த 100 வருடம் பெண்டிரும் எய்து நூல் எழுப்பினா அந்த 100 பேரையும் ஒன்று கொன்று விட்டார். அவர்கள் மாங்கல்யம் இழந்தார்கள் என்பதை இதிலே சூசகமாக சுட்டிக்காட்டுறார். பெண்டிரும் எய்து நூல் எழுப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் என்றானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று சொல்கிறார். சில நேரம்